தமிழகத்தில் கூட்டணி அரசு அமைக்கப்படுமா ஒரு கேள்வி. ஆமா, முக்கியமான கேள்வி கேட்டாங்க. கரெக்ட், நியாயமான கேள்வி தான் அது. உடனே அவர் சொல்றாரு, ஆமாம், தமிழகத்தில் கூட்டணி அரசு அமைக்கப்படும். எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயம் அரசு அமைக்கும். ஆமா, அதில் பாரதிய ஜனதா கட்சியின் பங்கு பெறும் சொல்லிட்டாரு, தெளிவா சொல்லிட்டாரு. இதுல தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் யார்? அடுத்த கேள்வி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கணும். இருங்க, இப்ப நீங்க அதுதான் இந்த இடத்துல தான் நான் அதை சொல்ல வரேன். ஓகே, எதுக்காகனா ஆட்சியில பங்கு இருக்குமான்னு கேட்டீங்க, அவர் வந்து பங்கு இருக்குன்னு சொல்லிட்டாரு. சரி, அடுத்த கேள்வியும் ஒரு கேள்வி தெளிவா கேட்டிருக்கலாம். பிஜேபி எம்எல்ஏக்கள் அமைச்சரா வருவாங்களான்னு கேட்டிருக்கலாம். பங்குன்னா இன்னைக்கு திமுக ஆட்சி அமைக்கிறதுல விடுதலை சிறுத்தைகள் பங்கு இருந்துச்சா இல்லையா? அவங்க வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறதுல நிச்சயமா பங்கு இருந்துச்சு. அப்போ கூட்டணியில் இருக்கிறாங்களா? ஏங்க, தேர்தலில் நாங்கள் அதிமுக தலைமையில தான் ஆட்சி அமைக்கிறோம். அப்போ முதலமைச்சர் எங்க இருந்து வருவாரு? அதிமுக தான் வருவாரு. எடப்பாடின்னு சொல்ல வேண்டியதானே. இப்ப இதைத்தான் இப்ப நீங்க சொல்லிட்டீங்களா, இருங்க சொல்லிடுறேன். இப்ப அவர் எப்படி நீங்க எடப்பாடி பேரை வந்து அமித்ஷாவுக்கு தெரியாதா? இல்ல, சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க வந்து எப்படி எடக்கு முடக்கா ஒரு கேள்வி கேட்டீங்க? முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு அந்த கேள்வி அங்க வந்துச்சா? எடப்பாடி கிடையாதான்னு கேட்டிருப்போமா இல்லையா? நிச்சயமா கேட்டிருப்போம். ஏன் அந்த கேள்வி கேட்கல? அந்த கேள்வி ஏன் கேட்கிற நிருபரு? இதுக்கு பதில் சொல்லுங்க. எந்த உள்நோக்கத்தோடையும் அமித்ஷா அந்த விஷயத்த சொல்லல. எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர். அது 100% அதுதான். அதைத்தான் நயினார் நாகேந்திரன் அடுத்த நாளே சொன்னார். ஏற்கனவே அவர் தான் சொன்னதாச்சே. இது ஒரு பெரிய விவாத பொருளே கிடையாது. எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதிமுக தலைமையில் தான் ஆட்சி. அதிமுக தனித்த ஆட்சியா கூட்டணி ஆட்சியான்றது விவாத பொருள். அதை நீங்க கேட்கறதுல நியாயம் இருக்கு.